அன்றாட சாப்பிடவே எனக்கு காலமாக சாப்பிட மத்தியானத்துக்கே சாப்பாடு. சில நேரம் பெட்ரோல் 1 லிட்டரும் போகும். எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌஷி. இப்போ இந்த வீடியோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல்ல வீடியோ வந்து போட்டு பெட்ரோல் விற்கிற அம்மாண்ட வீடியோ நம்ம வந்து போட்டு பார்த்துருப்பீங்க. இங்கே வரதுக்கு நிறைய தூரம். இப்போ என்ன செய்கிறோம், வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வந்தது. இந்த கடைக்கு போனால் நம்ம கடையில் இல்லை. அப்போ அதில் பக்கத்தில் இருக்கிற ஆக்கள்கிட்ட கேட்டு இப்போ அவன் வீடு எங்கேன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி வந்து நிற்கிறேன். வாங்க உள்ளுக்கு போவோம். அம்மா, இப்போ பெட்ரோல் விற்கிறீங்களாம்? பெட்ரோல் இருக்கோ? என்னண்டா, நான் அங்கே கடைக்கு போனேன். நான் உங்களோட கடை பெட்ரோல் கடைக்கு நீங்கள் அங்கே இல்லை. நான் உங்களோட கழிச்சிருந்தான் தானே கதை வாங்க. என்னண்டா, நான் வந்து இதில் வேலையை போயிட்டு வரைக்கிறேன். உங்களை நான் காண்றது தானே. அப்போ இப்போ நீங்கள் வர்ற கஷ்டம் இப்போ எனக்கு தெரியும். இதில் போயிட்டு வரைக்கும் கூட அந்த சின்ன கடை தெரியும். இப்போ அது சம்மந்தமாக இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம்ன்றது தான் உங்களோட இதுகளை சொல்லுங்க. அவைகளுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண இல்லைமெண்டா செய்வினோம். என்ன செய்கிறீங்க, சிலவுக்கு என்ன செய்கிறீங்க? எனக்கு என்னென்னா, இந்த கடை இருக்கா, சின்ன கடை இருந்தாலும் வழிவாக செய்யக்கூடியதாயும், மற்றது அதற்கு எரிபொருள் இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கக்கூடியதாயும் உதவி செய்ய சொல்லி தான் கேட்குறேன். மற்றது இப்போ எனக்கு சரியான கஷ்டம். எனக்கு ஒரு மகன் இருந்து 23 வயதில் இறந்துட்டார். அவர் இருந்தால் நான் உதவி கேட்டு போக மாட்டேன் ஒருத்தருகிட்டையும். அவர் இல்லாபடியாத்தான் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த உதவியை செய்தால் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். அன்றாட சாப்பிடவே எனக்கு காலமாக சாப்பிட மத்தியானத்துக்கே சாப்பாடு. சில நேரம் பெட்ரோல் 1 லிட்டரும் போகாது. நான் பேசாமல் தான் இருப்பேன். அதால் நீங்கள்லாம் எனக்கு ஏதாவது உதவி செய்வோம். அப்போ என்ன செலவுக்கு நீங்கள் அந்த பெட்ரோல் கடையில் விற்கிற நீங்கள் அது தவிர்த்து வேறு ஏதாவது வருமானங்கள் இருக்கோ? வேறு ஒன்றும் இது வரைக்கும் வேணால் விஎஸ்ஓ அல்ல ஏச்சி விவசாயியோ ஒரு சதம் கூட எனக்கு தருவது இல்லை. ஏன்னா கொக்குத்துவா ஜனங்களுக்கு வசதியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் தங்குறத்தாக்களை தெரியும். நான் விலை வசதியாக 10-11 நகை வச்சுருந்தேன். அதுக்கு மேலாலேயும் வச்சுருந்தான். எல்லாம் மூவாக்க சரியான 2 பேரும் காயப்பட்டு அதால் சரியான எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ என்னட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களோட யார் இருக்கிறது? என்னோட ஒரு பொம்பளை பிள்ளை மறிவண்ணி இருக்கிறா. என்னட்டாம் வருவாபாவி கேட்டு அவள் காயப்பட்டு ஒரு வலது உறைஞ்சால் மாதிரித்தான். இருந்தாலும் எடுத்தவன் ஒழுங்கா வச்சு பார்க்குறான் இல்லையா, தான் பிரச்சனை. அவைகளுக்குள்ள பிரச்சனை, அவைக்கு பிரச்சனை. செலவுக்கெல்லாம் என்ன செய்யலாமா? உழைப்பான், உழைக்காண்டா உழைக்கிறத அவனை குடிக்கத்தாங்காலும் இஞ்சாம் 5 அரிசி தாம்மா, காசாமா, மாத்தாமான்னு இஞ்சாம் வரும். போடுற சட்டையிலேருந்து இந்த சட்டையிலே அரைவாசி அதுக்கு தான் கொடுக்குறேன். அப்படி இருக்குது. வெண்டைக்கு என்ன சாப்பிட்றீங்க? நான் இன்றைக்கு சோறும் முட்டை முறை சாப்பிட்ணும். லேட்டாக போச்சு. இன்றைக்கு எத்தனை பெட்ரோல் ஊற்றினீங்க? இன்றைக்கு 5 லிட்டர் போச்சுது. நேற்று ஒன்றும் இல்லை, முந்த நாள் மட்டும் இல்லை. இன்றைக்கு 5 லிட்டர் போகணும். செட்டுக்கு போய் தரமாட்டாங்க உங்கள் பெட்ரோல்? அதாவது சரி, நீங்கள் பெட்ரோல் எடுத்துக்கொண்டு வர என்னத்தில் எடுத்துகிட்டு வர? நீங்கள் பஸ்ஸெலாம் எடுக்கணும். இங்கேருந்து போய் போகிறதும் பஸ் வரைக்கும் பஸ்.